Hello everyone. So in this video we are going to see about illustration 4 financial statement analysis chapter 8 12th accountancy. So illustration 4 என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட், அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸில் நிறைய டூல்ஸ் இருக்குது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறதுல. அதில் ஃபஸ்ட்டு டூல் நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், செகண்டு கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ரெண்டு சம்ஸுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட். ஸோ illustration 4, from the following balance sheet of Chandra Limited, prepare comparative balance sheet as on 31st March 2016 and 31st March 2017. ஸோ ரெண்டு இயர் எண்டோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து கொடுத்துருக்காங்க சந்திரா லிமிட்டட்குள்ளது. ஸோ பர்டிகுலர்ஸ் பாருங்கள், 31st March 2016 2016 வருடத்தோட வேல்யூஸ் எல்லாம் இருக்குது. தென் 2017 வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. ரோமன் லெட்டர் 1 ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இயர் 1ல் 1 lakh, இயர் 2 2,60,000. நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் இயர் 1 50,000, இயர் 2 60,000. கரண்ட் லைபிலிட்டிஸ் 25,000 30,000. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ்ங்கிறது லைபிலிட்டிஸ். அது இயர் 1 டோட்டல் 1,75,000, இயர் 2 டோட்டல் 3,50,000. ஓகே. தென் ரோமன் லெட்டர் 2 ஆசட்ஸ், அதில் நான் கரண்ட் ஆசட்ஸ் வந்து இயர் 1ல் 1 lakh, இயர் 2ல் 2 lakh. தென் கரண்ட் ஆசட்ஸ் இயர் 1ல் 75,000, இயர் 2ல் 1,50,000. ஸோ இதோட டோட்டல் அசட்ஸோட டோட்டல் பார்த்தீங்கன்னா இயர் 1க்கு 1,75,000, இயர் 2க்கு 3,50,000. அப்போது 31st March 2016 இயர் 1ல் லைபிலிட்டிஸும் சரி அசட்ஸும் சரி டோட்டல் ரெண்டுமே என்னதுமா 1,75,000. எப்போவுமே நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸும் லைபிலிட்டிஸும் ஈக்குவலாக இருக்குமா? ஸோ இதுவும் 1,75,000 ஈக்குவலாக இருக்குது. தென் இயர் 2 31st March 2017 பாருங்கள், லைபிலிட்டிஸோட வேல்யூ 3,50,000, அதே தான் அசட்ஸோட வேல்யூவும் 3,50,000. இதுக்கு இப்போ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க சம்மில், ப்ரிப்பேர் கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட். ஸோ கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நார்மலாகவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், என்னென்ன ரெவென்யூஸோ என்னென்ன இன்கமோ அதெல்லாம் ஆட் பண்ணி டோட்டல் ரெவென்யூ எடுப்போம். தென் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் லெஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்தோம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட்லேருந்து டேக்ஸ் டிடக்ட் பண்ணி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு எடுத்தோம். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த வேலைகளுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் சொல்யூஷனில் என்ன பண்ணணுன்னா, கொஷினில் கொடுத்துருக்க இந்த 3 காலமை அப்படியே சொல்யூஷனுக்கு கொண்டு வந்துடும். தட் இஸ் இந்த ஃபஸ்ட் ஒன் பர்டிகுலர்ஸ் காலம், தென் இயர் 1 31st March 2016 வேல்யூஸ் எல்லாமே, தென் செகண்ட் இயர் 2 31st March 2017 வேல்யூஸ் எல்லாத்தையுமே அப்படியே இந்த கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேப்லெட் ஃபார்மேட்டை அப்படியே என்ன பண்ணிடுங்க, சொல்யூஷனுக்கு கொண்டு வந்துடுவீங்க. சரிங்களா? ஸோ சொல்யூஷன் கொடுக்குறப்ப நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இது யாரோட புக்குங்கிறத எழுதுவோமா? ஸோ கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் சந்திரா லிமிட்டட் as on 31st March 2016 and 31st March 2017 அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன சொன்னோம், கொஷினில் இருக்கக்கூடிய அந்த 3 காலமும் அப்படியே சொல்யூஷனுக்கு வந்துடும் பார்த்தோமா? ஸோ அது இருக்குதா பாருங்கள், பர்டிகுலர்ஸ் 15 to 16 ஒரு காலம், 16 to 17 ஒரு காலம். அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே சொல்யூஷனில் என்ன பண்ணிட்டோம், எழுதிட்டோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 4th and 5th காலம் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது. 4th காலம் என்னது, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லேயே அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸ். தென் 5th ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸா. ஸோ இந்த அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸில் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஐட்டம்ஸ்க்கும் உள்ள இயர் 1 அமௌண்ட்டை விட இயர் 2 அமௌண்ட்டை கம்பேர் பண்ணி அது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது டிகிரீஸ் ஆகிருக்குங்கிறது தான் இந்த 4th காலம் அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸில் கொடுப்போம். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருக்குது. அது இயர் 1ல் 1 lakh, இயர் 2ல் 2,60,000 இருக்குது. அப்போ 2,60,000 என்ன இருக்குதுமா, இயர் 1ல் இருந்து இயர் 2
1,60,000 இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படி தானே. ஸோ அதனால் அந்த காலமில் என்ன பண்ணுறீங்க ப்ளஸ் 1,60,000 கொடுத்துருக்கோம். தென் செகண்ட் ஐட்டம் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் பாருங்கள். இயர் 1ல் 50,000, இயர் 2 60,000 இருக்குது. ஸோ இயர் 1லேருந்து இயர் 2 என்ன இருக்குது 10,000 rupees கூடுதலாக இருக்குது சரிங்களா. அப்போ 10,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஃபோர்த்து காலமில் என்ன பண்ணுறோம் ப்ளஸ் 10,000 கொடுத்துருக்கோம். அடுத்தது கரண்ட் லைபிலிட்டிஸ். அந்த கரண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இயர் 1ல் 25,000 இருக்குது, இயர் 2ல் 30,000 இருக்குது. ஸோ இயர் 1லேருந்து இயர் 2 என்ன இருக்குது 5,000 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதனால் அங்கே என்ன பண்ணுறோம் ப்ளஸ் 5,000 கொடுக்குறோம். ஸோ கொஷினில் கொடுத்துருக்க மாதிரியே அந்த டோட்டல் லைன் ட்ரா பண்ணி என்ன பண்ணுறோம் டோட்டலையும் கம்பேர் பண்ணிடணும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி லைன் என்ன பண்ணிருக்கோம் அந்த ஃபோர்த்து காலம் வரைக்கும் ட்ரா பண்ணிவிட்டு டோட்டல் பாருங்கள். டோட்டல் அசட்ஸு இயர் 1க்கு 1,75,000 இருக்குது, இயர் 2ல் 3,50,000. ஸோ டபுளாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படி தானே. ஸோ அப்போ என்ன ஆகுது அதே 1,75,000 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதனால் ப்ளஸ் 1,75,000 கொடுத்துருக்கோம். தென் ரோமன் லெட்டர் 2 அசட்ஸில் நான் கரண்ட் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் 1ல் 1 lakh இருக்குது, இயர் 2ல் 2 lakhs இருக்குது. ஸோ இதுவே என்ன இருக்குதுமா இயர் 1லேருந்து இயர் 2 1 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணுறீங்க ப்ளஸ் 1 lakhன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து கரண்ட் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் 1ல் 75,000, இயர் 2ல் 1,50,000. இதுவும் என்ன இருக்குது அப்படி டபுளாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படி தானே. சேம் 75,000 அது இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அதனால் ப்ளஸ் 75,000 கொடுத்துருந்தோம். தென் டோட்டல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டோட்டல் வந்து டோட்டல் லைபிலிட்டிஸ் வந்து இயர் 1ல் 1,75,000 இருக்குது, இயர் 2ல் வந்து லைபிலிட்டி அசட்ஸோட டோட்டல் வந்து 3,50,000 இருக்குது. ஸோ டபுள் ஆகிருக்குது. அதனால் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸில் ப்ளஸ் 1,75,000 வருது. அடுத்தது இப்போ ஃபிஃப்த்து காலம் பர்சன்டேஜை ஃபில் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் அப்படி தானே. என்ன ஃபார்முலா பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னது absolute amount of increase or decrease divided by year 1 amount is absolute amount of increase or decrease divided by year 1 amount. So first one shareholders funds கான percentage நம்ம calculate பண்ணணும் அப்படி தானே. ஸோ ஃபார்முலா பண்ணி நம்ம மேலே நியூமரேட்டரில் என்ன எடுப்போம் absolute amount of increase or decrease அது என்னது shareholders fundsக்கு 1,60,000 divided by year 1 amount எவ்வளவு 1 lakh. ஸோ 1 lakh கேன்சல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் 16 வரும். தென் 100% போடுவோம்ல இன்ட்டு 100 வருமா, அப்போ அது 160% ஆயிடுது. ப்ளஸ் கொடுத்ததுனால பர்சன்டேஜ்லேயும் ப்ளஸ் எடுத்துருக்கோம். தென் அடுத்து நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு என்னது அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் 10,000 டிவைடட் பை இயர் 1 அமௌண்ட் 50,000 இன்ட்டு 100 இஸ். ஸோ இந்த 50,000 உள்ள 4 zeros மேலே உள்ள 10,000 கேன்சல் ஆயிரும். ஸோ 100/5ன்னு இருக்கும்போது 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 20% ப்ளஸ் சிம்பிள்னால அதுவும் 20%ங்கிறது ப்ளஸ் ஓகேவா. தென் தேர்டு ஒன் கரண்ட் லைபிலிட்டிஸ் பாருங்கள். கரண்ட் லைபிலிட்டிஸ் பர்சன்டேஜுக்கு என்ன செய்வோம் சேம் அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் 5,000 டிவைடட் பை இயர் 1 அமௌண்ட் 25,000 இன்ட்டு 100 ஓகேவா. இன்ட்டு 100 கொடுக்குறப்போ அது மேலே இருக்குது என்ன ஆயிருமா 5 lakh ஆயிரும். ஸோ 25,000ஆல் கேன்சல் கொடுக்கும்போது அது வந்து 20% வந்துடும் ஓகேவா. தென் டோட்டல் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் 1,75,000, கீழே இயர் 1 அமௌண்ட்டு 1,75,000 இன்ட்டு 100. ஸோ ரெண்டு கேன்சல் ஆகி 100% காமிக்குது. ஏன்னா பாருங்களேன் இயர் 1ல் 1,75,000 இயர் 2ல் அப்படி டபுள் ஆயிடுச்சு இல்லையா 3,50,000. அப்போ அந்த இயர் 1ஓட கம்பேர் பண்ணுறப்போ 100% அது இன்க்ரீஸ் ஆகிருக்குது சென்டட். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறோம் ப்ளஸ் 100ன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து நான் கரண்ட் அசட்ஸ் பாருங்கள். அது வந்து அப்சல்யூட் அதுக்கான பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண என்ன செய்வோம் அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வேல்யூ 1 lakh டிவைடட் பை இயர் 1 அமௌண்ட் 1 lakh இன்ட்டு 100. ஸோ 1 lakh ரெண்டும் கேன்சல் ஆகிரும் 100% தான். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இயர் 1ல் வந்து நான் கரண்ட் அசட்ஸ் 1 lakh இருந்துச்சு, ஆனால் இயர் 2ல் அது அப்படி டபுள் ஆயிடுச்சு 2 lakh ஆயிடுச்சு. ஸோ 100% இன்க்ரீஸ், அதனால தான் அங்கே ப்ளஸ் 100. தென் கரண்ட் அசட்ஸும் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் 75,000 டிவைடட் பை
இயர் 1 அமௌண்ட் 75,000 இன்டூ 100. ஸோ இதுவும் 100%. அடுத்து டோட்டல் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் 1,75,000 divided by year 1 amount 1,75,000 into 100. ஸோ அதுவும் 1,75,000 ரெண்டும் கேன்சல் ஆனிச்சுன்னா 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, தேங்க்யூ.